இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தின் ஊடகவியலாளர் சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் புயல்நேசன், இன்றைய காலப்பகுதியிலே இலங்கையினுடைய ஜனநாயகம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இலங்கையிலே இன்று ஒரு அரச நிறுவனங்களிலே நியமிக்கப்படுகின்ற அதிகாரிகள், அரச நியமனங்களிலே நியமனம் பெறுகின்ற அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக எல்லாமே அரசியல் சார்ந்த செயற்பாடாக இருக்கின்றது. அந்த வகையில் இதற்கு கல்வியும் விதிவிலக்கல்ல. பொதுவாக இன்று பாராளுமன்றத்திலே இருக்கின்றவர்கள் அவர்கள் கல்வி கற்றவர்களாக இருக்கின்றார்கள், வைத்தியர்களாக இருக்கின்றார்கள், பொறியியலாளர்களாக இருக்கின்றார்கள், கண்டுபிடிப்பாளர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் சமூகத்தினுடைய அடிப்படை தேவை என்னவென்று தெரியாமல் இருக்கின்றார்கள். ஒருவர் உணவு, உடை, உறையுள் என்று சொல்கின்றார், ஒருவர் உணவு, நீர், போக்குவரத்து என்று சொல்கின்றார்கள். ஆனால் மனிதன் முதல் அடிப்படை தேவை என்ன என்பதையும், அத்தியாவசிய தேவை என்ன என்பதையும், ஆடம்பர தேவை என்ன என்பதையும் கல்வி ரீதியாக, தத்துவ ரீதியாக அறிந்திருக்க வேண்டும். ஆகவே பாராளுமன்றத்திலே இருக்கின்றவர்கள் பாராளுமன்றம் என்னவென்று தெரியாமல், நாடாளுமன்றம் என்னவென்று தெரியாமல் எமது கல்வியை சீர்குலைக்கின்றார்கள். அந்த வகையில் தான் இந்த விசேடமான சிறப்பான இந்த ஊடகவியலாளர் மாநாட்டை நாங்கள் நடத்துகின்றோம். அதிலே முதலாவது விடயம், இன்று கல்வி என்பது ஒரு வியாபார மயமாகி இருக்கின்றது. ஆரம்பத்திலே இந்த ஆட்சியிலே இருக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் ஆரம்பத்திலே வருகின்ற போது சொன்னார்கள், நாங்கள் தனியார் கல்வியை ஒழிக்கின்றோம். ஆரம்பத்திலே அவர்களே, உங்களுக்கு தெரியும், மருத்துவத்திலே ஒரு சைட்டம் என்ற ஒரு முறை வந்தது, அதை எதிர்த்து போராடினோம். அந்த வகையிலே எமது தொழிற்சங்கம் ரீதியாக நாம் செயற்பட்ட நேரத்திலே அதற்கு நாம் பங்களிப்பை வழங்கினோம். இப்பொழுது ஒரு புதிய ஒரு கதை எழும்பி இருக்கின்றது, கேள்வி வந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட அரச பாடசாலைகளை தனியார் மயமாக்குவதாக. அப்ப இதுக்கும் ஒரு எமது கல்வியை, ஒரு நிர்வாகத்தையும் கல்வியையும் சீர்குலைக்கின்ற வகையிலே இந்த அரசாங்கம் என்பது ஒரு பேச்சளவிலேயே ஒரு, அதாவது சிறந்த ஒரு நடிகர் தன்மை, நடிகர் விருது கொடுக்கின்ற வகையிலே தான் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த அரசியல் நியமனங்கள் இடம்பெறுகிறது. நான் முன்னர் எமது முன்னே ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிட்டது போல, பொதுவாக பாருங்கள், ஒரு துறை சார்ந்த, ஒரு கணக்கியல் துறை சார்ந்த ஒரு ஆணையாளரோ, அல்லது ஒரு கூட்டுறவு துறை சார்ந்த ஒரு ஆணையாளரோ, அல்லது ஒரு நிர்வாகம் துறை சார்ந்த ஆணையாளரோ, அல்லது ஒரு சித்திர பாடம், சங்கீத பாடம், நடன பாடம், தமிழ் பாடம் என்ற வகையிலே இருக்கின்ற அந்த துறையை சார்ந்தவர்கள் தான் நியமிக்கப்பட வேண்டும். ஆனால் இன்று அவ்வாறு இல்லை. ஏதோ ஒரு துறையிலே அவர் தேர்ச்சி பெற்றிருப்பார், அவருக்குரிய அங்கே அவருக்கு வருகின்ற அந்த பணம் போதாமல் இருக்கும். ஆகவே பணத்தை கூடுதலாக உழைப்பதற்காகத்தான் வருகின்றார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார் குறிப்பிட்டதற்கேற்ப இன்றைய அரச ஜனநாயகம் என்பது மிகவும் ஒரு ஆபத்தான விளிம்பிலே இருக்கின்றது. இந்த ஆபத்தான விளிம்பிலே நாங்கள் இதை இப்படியே விட்டால், இவ்வாறான எம்மை போன்ற இந்த பொது நிறுவன அமைப்புகளினூடாக இதை நாம் தட்டி கேட்காமல் விட்டால் எமது இருக்கின்ற ஜனநாயகமும் இல்லாமல் போகும். இதை பல்வேறு வகையில் இன்று சமூக ஊடகங்களிலும், பத்திரிகைகளிலும், தொலைக்காட்சிகளிலும் வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஆகவே எமது கல்வியை பாதுகாக்க வேண்டியது எமது தொழிற்சங்கத்தினுடைய கடமையாக இருக்கின்றது. அந்த வகையில் தான் இந்த விசேடமாகவும் அவசரமாகவும் இந்த ஊடகவியலாளர் மாநாட்டை நடத்துகின்றோம். அன்பான மக்களை, நாம் ஒன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று எமது கல்வி என்பது இலங்கையிலே இன்று வாழ்க்கை தரத்திலே 3வது நிலை அடிப்படையிலே, அதாவது கீழ்நிலையிலே 3வது நிலை அடிப்படையிலே இருக்கின்றோம். எனது வாழ்க்கை தரம் என்பது மிகவும் கீழ்நிலையிலே இருக்கின்றது. ஆகவே இந்த வாழ்க்கை தரம் மிகவும் கீழ்நிலைக்கு போவதற்குரிய காரணம், ஒருவருடைய தலா வருமானம் என்பது மிகவும் குறைவாக இருக்கின்றது. பண்புத்தரம் என்பது குறைவாக இருக்கின்றது. கல்வியிலே கல்வி கற்றவர்கள் வைத்தியர்களாக வருகின்றார்கள், சட்டத்திறனிகளாக வருகின்றார்கள், விரிவுரையாளர்களாக வருகின்றார்கள், நீதிபதியாக வருகின்றார்கள், ஆசிரியர்களாக வருகின்றார்கள், சமூக சீர்திருத்தமாக வருகின்றார்கள், அரசியல்வாதிகளாக வருகின்றார்கள். ஆனால் சமூகத்திலே போதைப் பொருளுடைய பாவனை அதிகரித்திருக்கின்றது. இது ஏன்? ஆகவே இன்று பாருங்கள், ஒரு வீதியிலே, பாடசாலையிலே, ஒரு வீதியிலே நடந்த சம்பவம். பாடசாலையிலே மாணவர்களை ஆசிரியர் தண்டிக்க முடியாது. ஆனால் வீதியிலே ஒரு
காக்கி உடை அணிந்த ஒரு போலீசார் ஒரு சிறுவரை சுட்டு தள்ளுகின்றார்கள். நாய்க்கு சுட்டது போல் சுட்டு தள்ளுகின்றார். சுட்டு அதற்கு நியாயம் தேடுகின்றார். ஆகவே இந்த கல்வியில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த கல்வியிலே இவர்கள் அரசியல் செயற்பாடை தவிர்த்து ஆசிரியர்களுக்குரிய சுதந்திரத்தை அடிப்படையிலே வழங்க வேண்டும் என்பதை குறிக்கொண்டு தொடர்ச்சியாக இந்த வடமாகாண ரீதியாகவும் சில செயற்பாடுகளை இங்கே முன்னிறுத்த இருக்கின்றோம். அதாவது இந்த இடமாற்ற சபையிலே உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்திலே ஒரு சங்கத்தினால் நீதிமன்றம் நோக்கி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கிலே அந்த இடமாற்றத்திலே பெயர் குறிப்பிடப்பட்டவர்கள் அனைவரும் அந்த இடமாற்றம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று அந்த நீதிமன்றத்திலே குறிப்பிடப்படவில்லை. அங்கே எமது சட்டத்தரணியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ அமலன் அவர்களும் அந்த வழக்கு சம்பந்தமான இடத்திலே பிரசன்னமாகினார். அவர் எமது தொழிற்சங்கத்துக்கு கூறிய வகையிலே அந்த பேர் லிஸ்டை அந்த பேர் விவரத்தை சீர் செய்து அந்த இடமாற்றத்தை மீண்டும் வழங்குமாறு தான் கூறியிருந்தார்கள். ஏனென்றால் அங்கே இறந்தவர்களுக்கு இடமாற்றம் வந்திருக்கின்றது. ஆசிரியர் சேவையில் இருந்து, அதாவது எஸ்எல்டிஎஸ் சேவையில் இருந்து கல்வியலாளர் சேவை சென்றவருக்கு இடமாற்றம் வந்திருக்கின்றது. அதிபர் சேவை சென்றவருக்கு இடமாற்றம் வந்திருக்கின்றது. ஆகவே வெளிநாடு சென்றவர்களுக்கு இடமாற்றம் வந்திருக்கின்றது. ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளை சீர் செய்து அந்த இடமாற்றத்தை மீண்டும் வழங்குமாறு வடமாகாணமானது குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பேர் லிஸ்டை தயாரிக்கின்றோம் என்று. ஆனால் இன்னுமே அது தயாரித்து வெளிவந்ததாகவோ அல்லது சிலருக்கு கடிதம் சென்றிருக்கின்றதாக கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் சிலருக்கு இன்னும் அந்த கடிதம் போய் செல்லவில்லை. அது தொடர்ச்சியாக பக்கசார்பாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒன்று வேணும், அதாவது 8 வருடங்கள் 10 வருடங்கள் 9 வருடங்களுக்கு மேல் வெளி மாவட்டத்திலே செய்தவர்கள் இன்னுமே ஆசிரியர்கள் இன்னல் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று இன்னும் வெளி மாவட்டமே செய்யாதவர்கள் 1 வருடம் 2 வருடம் 3 வருடங்கள் வெளிமாட்டம் செய்தவர்கள் இங்கே யாழ்ப்பாண பிரதேசத்திலே இருக்கின்றார்கள். அப்ப இதுவர்களுக்கு நாம் ஆசிரியர்களுக்கு இடமாற்றத்திலே சம வாய்ப்பு, சம உரிமையை வழங்க வேண்டும். எமது தொழிற்சங்கம் சார்பாக அன்றிலிருந்து நாம் இன்று வரை வலியுறுத்தி வருகின்றோம். விசேட மருத்துவ சான்றிதழ்களுக்கு ஏற்ற வகையிலே இடமாற்றத்தை வழங்கி ஆசிரியர்கள் சார்பான இடமாற்றத்திலே சம உரிமையை வழங்கி அனைத்து ஆசிரியர்களும் வெளிமாவட்ட சேவை 5 வருடங்கள் வழங்கி இருக்க வேண்டும். அவ்வாறு வழங்காதவர்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக இனி வருகின்ற காலப்பகுதியிலே தொடர்ச்சியாக இந்த இடமாற்றம் சீர் செய்யப்படாத பட்சத்திலே வடமாகாணத்திலே நாங்கள் எமது இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் சார்பாக ஒவ்வொரு வலய ரீதியிலுமே சுகையின போராட்டத்தை, அதாவது ஒரு நாள் அடையாள போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே எமது 13 வடமாகாணத்திலே இருக்கின்ற 13 வலயங்கள் இருக்கின்ற தலைவர்களோடும் செயலாளர்களோடும் இது சார்ந்த விடயங்களை கலந்தாராய்ச்சி இருக்கின்றோம். இந்த வடமாகாண பிரச்சனை தொடர்பாக எனக்கு பின்னால் வருகின்ற இந்த சங்க பிரதிநிதிகள் அவர்களுடைய கருத்துக்களை முன்வைப்பார்கள். அடுத்த விடயம், தொடர்ந்து இந்த ஆசிரியருடைய இடமாற்றம் சம்பந்தமாக கேவலமான வெட்கப்பட வேண்டிய, தலை குனிந்து நிற்க வேண்டிய விஷயம் பாராளுமன்றம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாடாளுமன்றம். பாராளுமன்றம் என்று சொல்லுகின்றார்கள் இங்கே, ஆனால் அது உண்மையாக நாடாளுமன்றம் தான். அந்த நாடாளுமன்றத்துக்கு சென்ற வடமாகாண நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடமாற்றம் சம்பந்தமாக கதைக்க வேண்டியது இடமாற்ற சபையிலே. அங்கே சென்று கொண்டு எவ்வளவோ சமூக பிரச்சனைகள், சமூக சீரழிவுகள், பெண்கள் துஷ்பிரயோகம், சிறுவர் துஷ்பிரயோகம், வறுமையினால் இழப்பு, இன்று உலகத்திலே மிகவும் கீழ் நிலையிலே எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை தரம் இருக்கின்றது. இதை உயர்த்தாமல் இடமாற்ற சபையை பற்றி கதைக்கின்றார். ஏதோ நித்திரையால் எழும்பி வந்தவர்கள் போல இடமாற்ற சபையை பற்றி கதைக்கிறார். மாவட்ட அபிவிருத்தி குழுவிலே ஆசிரியர் இடமாற்றத்தை பற்றி கதைக்கிறார். அப்ப ஏனைய அரசியல் சட்டத்தை வச்சுக்கொண்டு தொழிற்சங்க ரீதியாக ஒரு அரசியல் போராட்டங்களை ஏன் தொழிற்சங்கத்தை வைத்திருக்கிறீர்கள்? உண்மையாக சர்வதேச சட்டத்தின்படி நாட்டிலே ஜனநாயகம் இல்லை என்ற அடிப்படை அனைத்து தொழிற்சங்கத்தையும் தடை செய்யலாம் தானே. ஆகவே இங்கே சந்திரிகா சொன்ன கருத்து, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார் சொன்ன கருத்து அங்கே புலப்படுகின்றது, உண்மை தெரிகின்றது, அந்த விடிவெளி தெரிகின்றது. என்னவென்று சொன்னால் எமது நாட்டினுடைய ஜனநாயகம் அளிக்கப்பட போகின்றது. ஆகவே இதை அளிக்கப்படாமல் பாதுகாக்க வேண்டியது எம்மை போன்ற சமூக அக்கறை கொண்ட பொது நிறுவனங்களின் செயற்பாட்டாளர்களால் தான் முடியும். ஆகவே பாராளுமன்றத்துக்கு, நாடாளுமன்றத்திற்கு இங்கிருந்து சென்றிருக்கின்றவர்கள் அவர்களுக்குரிய கடமையை செய்ய வேண்டும். தொழிற்சங்கவாதிகள் தொழிற்சங்கத்துக்குரிய கடமையை செய்ய வேண்டும். அரசியல்வாதி என்பவன் வேறு, தொழிற்சங்கவாதி என்பவன் வேறு. ஆகவே எங்களுடைய தொழிற்சங்கமானது தொடர்ச்சியாக ஆசிரியர்கள்
கல்விசார் சமூகம் சார் மாணவம் சார்பான செயற்பாடுகளை நேர்த்தியாகவும் நிதானமாகவும் எந்த விதமான அரசியல் கலப்படமின்றி எடுத்துச் செல்வதை நாம் அடித்து கூறுவோம். அதற்கு எம்மோடு இயங்கி இருக்கின்ற இன்று செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற 5000க்கு மேற்பட்ட உறுப்பினர்களும் சான்றாக செயற்படுகின்றார்கள். தொடர்ச்சியாக எங்களுடைய அடிப்படையில் இன்று பல்வேறுபட்ட அடிப்படையில் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த போராட்டங்களை முன்னெடுக்கின்றோம். ஆகவே அரசியல் நியமனங்களை தவிர்த்து ஒரு கல்வியை சுயாதீனமாக செயற்பட்ட விட்டால்தான் எமது கல்வி எமது நாட்டில் ஒரு அபிவிருத்தி அடைந்த நாட்டை நோக்கி நாம் பயணிக்கலாம். இல்லாவிடின் ஆண்டாண்டு காலமாக சீசன் பேர்ட்ஸ் அண்ட் பருவகால பறவைகள், அதாவது பாருங்கள், ஆசிரியர்களாக சென்றவர்கள் அதிபர்களாக இருந்தவர்கள் இன்று நாடாளுமன்றத்திலே பாராளுமன்றத்திலே இருக்கின்றார். அவர்கள் மண் வியாபாரமும் சாராயக்கடை உரிமை பத்திரமும் வெளிநாட்டு இறக்குமதி பற்றி தான் சிந்திக்கின்றார். ஆனால் இந்த ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரம் தீர்க்கப்பட்டிருக்கிறதா? இன்று 4 லட்சத்திற்கு மேற்பட்ட வகையிலே ஒரு பவுன் விற்கின்றது. ஆனால் ஒரு ஆசிரியருடைய சம்பளம் அடிப்படையிலே அவர்கள் பாடசாலை செல்வதற்குத்தான் இருக்கின்றது. ஆகவே எதிர்காலத்திலே எமது வலய ரீதியான இந்த போராட்டத்தை முன்னெடுத்து தொடர்ச்சியாக நாங்கள் தேசிய ரீதியாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக எமது தென்பகுதியைச் சேர்ந்த சில ஆசிரியர் தொழிற்சங்கத்தோடும் எமது சங்க பிரதிநிதிகளும் எமது சட்டத்திறனிகளும் கலந்து ஆலோசித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இவ்வாறான ஜனநாயக ரீதியான செயற்பாடுகளை ஜனநாயக ரீதியான செயற்பாடு நசுக்குவதை எதிர்க்கின்றோம். தொடர்ச்சியாக சில நன்மை ரீதியான செயற்பாடுகளும் இருக்கிறது. பொதுவாக பாருங்கள், இந்த பாராளுமன்ற இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டது. மக்களுக்கு சேவை செய்ய வருகின்றவர்களுக்கு தேவை இல்லை, அது வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் சில நல்ல விடயங்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே நாம் இந்த ஆட்சியை குழப்புவதற்கோ இந்த ஆட்சியிலே ஒரு மாறுதல் ஏற்படுவதற்கோ இல்லை. நீங்கள் அதே கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்த அதே தவறை தான் செய்கின்றீர்கள். உங்களுக்கு வாழ் பிடித்தவர்கள், உங்கள் உறவினர்கள், உங்களுக்கு பின்னால் நின்றவர்கள், உங்கள் கட்சி சார்பானவர்கள், அவர்களைத்தான் உயர் பதவியிலே நியமிக்கின்றார்கள். ஆனால் திறமையானவர்களை விடுத்து வெளியே விடுகிறீர்கள்.